ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் அனஸ்தீஷியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியா இருக்குது, லோக்கல் அனஸ்தீஷியா இருக்குது. ஸோ ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் வந்து கிளாசிஃபிகேஷன் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா இன்ஹேலண்ட் அனஸ்தீஷியா, இன்ட்ராவீனஸ் அனஸ்தீஷியாவாக பிரிக்கிறாங்க. அதாவது இன்ஹேலண்ட் அனஸ்தீஷியா அப்படின்னாக்கா நம்ம சுவாசிக்கிறது மூலிமா நமக்கு வந்து அந்த அனஸ்தீஷியா போகும். அதாவது நம்ம கேட்கலாம் சுவாசிக்கிற மூலிமா எப்படிப்பா ரெஸ்பிரேஷன் வந்து அதாவது அனஸ்தீஷியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ ஊசி போட்டால் அந்த இடம் மறுத்துக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து சென்சேஷன் லாஸ் ஆகுது, அது வந்து சர்ஜிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல எப்படி இன்ஹேலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா கேசியஸ் அண்ட் லிக்விட். ஸோ நம்ம வந்து நமக்கு கோல்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம நெப்ளைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த நெப்ளைசரில் என்ன இருக்குன்னா லிக்விட் ஃபார்ம் ஆஃப் த டோசேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து என்னவா மாறுது அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட்டில் வந்து நம்ம முகடுறோம். அதாவது நம்ம சுவாசிக்கும் போது அது டேரெக்டாக ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்துக்குள்ளே போகும். அதாவது ரெஸ்பிரேட்டரிக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆல்வயில் வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து பிளட்டில் வந்து டேரெக்டாக மிக்ஸ்ட் ஆகிட்டு அது வந்து நம்ம பிரெயின் போய் டிப்ரெஷன் பண்ணும். ஸோ அங்கேருந்து ஸ்டிமுலேஷன் ஆக்ட் ஆகிட்டு அங்கேருந்து பிளாக்கேஜ் ஏற்படும். ஸோ அப்படி தான் இந்த இன்ஹேலண்ட் வந்து கொடுப்பாங்க. இது கேஸஸ் ஃபார்மில் இருக்குது. நைட்ரக்ஸ் ஆக்சைடு, சைக்ளோப்ரோபேன், செனான் இருக்குது. லிக்விடில் பார்த்தோன்னா ஈத்தர், ஹாலோதேன், ஐசோஃப்ளூரின், சீரோஃப்ளூரின் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இன்ட்ராவீனஸ்ன்றது வந்து ஐவி மூலிமா கொடுக்கிறது. ஸோ இன்டியூசிங் ஏஜென்ட், ஸோ இன்ட்ராவீனஸ் ஏஜென்ட், அப்புறமா டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக், ஓபியாய்ட் அனஸ்தெட்டிக்லாம் இருக்குது. ஸோ இன்டியூசிங் ஏஜென்ட் வந்து தயோபென்டால் சோடியம், மீத்தோ ஹெக்சிட்டால் சோடியம், ப்ரொஃபனால், ஈத்தோமிடேட் இதெல்லாம் இருக்குது. ஸோ டிசோசியேட்டிவ் அனஸ்தீஷியா அப்படின்றது கேட்டமைன். ஸோ டிசோசியேட்டிவ் அப்படின்றது வந்து நம்மளோட சோலை வந்து பாடியோடு அப்படி டிசோசியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மோஸ்ட்லி யூஸ்ட் ஆஸ் டிசோசியேட்டிவ் அனஸ்தீஷியா இஸ் கேட்டமைன் தான். ஸோ ஓபியாய்ட் அனஸ்தெட்டிக் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஃபென்டனைல் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. லைக் நார்கோட்டிக் டெரிவேட்டிவ்ஸ் தான் இதெல்லாமே. ஃபைனலி வந்து பென்சோடைசிபைன்ஸ், இல்லை வந்து டயாசீஃபம், லோராசீஃபம், மெடாசோலம் இதெல்லாமே இருக்கும். ஸோ ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிஎன்எஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதனால் செரெப்ரல் பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், இன்ட்ராக்ரானியல் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பார்த்தோன்னா டிப்ரெஷன், அதாவது ரெஸ்பிரேஷன் டிப்ரெஷன் ஆகிடும், டோட்டலி டிப்ரெஷன் ஆகிடும். ஸோ அதனால் டைடல் வால்யூம் டிக்ரீஸ் ஆகிடும், வென்டிலேஷன் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் இங்கே வந்து வென்டிலேஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும் ரெஸ்பிரேஷனுக்காக. ஸோ இதில் வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் அனஸ்தீஷியாவுக்கு வந்து மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. 4th ஸ்டேஜஸ் வந்து மோஸ்ட்லி நாட் கன்சிடர்டு. ஸோ அது வந்து ஃபேட்டல் ஸ்டேஜ் தான் அது. ஸோ இது வந்து ஸ்டேஜ் ஆஃப் அனஸ்தீஷியா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த அனல்ஜிஷியா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு பேஷண்ட் வந்து படுத்துட்டு இருக்காங்கன்னா ஸோ இன்னும் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அந்த அனல்ஜிசியா அப்படின்னா அவங்க நார்மல் கண்டிஷனில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு மயக்கம் இருக்காது, ஸோ எந்த ஒரு தூக்கம், ரெஸ்பிரேஷன் டிப்ரெஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் ஸ்டேஜ் 1. ஸோ ஸ்டேஜ் 2 பார்த்தோன்னா ஸ்டேஜ் ஆஃப் டெலியூரியம். டெலியூரியம் அப்படின்றது வந்து மயக்கம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பேஷண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. எதுக்காகனா தூங்குறதுக்காக. ஸோ அவங்களுக்கு வந்து கண்கள், அதாவது பியூப்பிள் வந்து ரொம்பவே கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க வந்து அம்னிஷியாவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் வந்து நார்மலாக இருந்தாலும் அவங்க வந்து மயங்கிடுவாங்க அந்த டைமில். ஸோ 3rd ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் சர்ஜிக்கல், அதாவது சர்ஜிக்கல் அனஸ்தெட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 4 பிளேன் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேனில் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த பேஷண்ட் வந்து இந்த அனஸ்தெட்டிக் கொடுத்துட்ட பிறகு அவங்க என்ன கண்டிஷனில் இருப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் அனலைசிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிளேனில் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து ரெகுலராக இருக்காது. ஸோ ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ பியூப்பிள் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடும், மசில் டோன் வந்து ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ செகண்ட் பிளேன் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து ரிமைன் சேம், அதே மாதிரி தான் இருக்கும், லைட்டாக குறைஞ்சிட்டே வரும், நார்மல்லேருந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தொராசிக் ரெஸ்பிரேஷன் டிக்ரீஸ் ஆகுது, மசில் டோன் வந்து இன்கிபிட் ஆகுது. ஸோ பிளேன் 3ல வந்து தொராசிக் ரெஸ்பிரேஷன் இன்கிபிட் ஆகுது, மசில் டோன் இன்கிபிட் ஆகுது. பிளேன் 4ல பார்த்தோன்னா அப்டாமினல் ரெஸ்பிரேஷன், பிபி வந்து கம்ப்ளீட்லி ஃபால் ஆகிடுது, மசில் டோன் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது, ஹார்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுது.